ஹே காய்ஸ்! வெல்கம் டூ மதுரை சுந்தரிஸ் கிச்சன். ஆமாங்க, நாங்கள் சுந்தரிஸ் கிச்சன்லேருந்து மதுரை சுந்தரிஸ் கிச்சன்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அது ஒரு சப்ஸ்கிரைபரோட விருப்பம். அதனால நாங்கள் மாற்றிட்டோம். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நேற்று அழகர் ஆத்துல இறங்குனார் இல்லையா, அந்த அழகரை பார்க்குறதுக்காக நாங்கள் நேற்று போனோம். அதை ஒரு விளாக் மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் போனோன்னா, நான், அத்தை, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் போனோம். கேப் புக் பண்ணி தான் போனோம். மதுரையில் இருந்துட்டு அழகரை பார்க்காம இருந்தால் நல்லாவா இருக்குங்க? அதனால தான் நாங்கள் நேற்று திடீர்னு பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே கிளம்பி போனோம். செம்ம க்ரௌடு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் நீர்மோர் பந்தல், பிரசாதம் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் தந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றனால முழு நிலா அன்றைக்கி தெரிஞ்சிச்சு, அதையும் எடுத்திருக்கேன். ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கேபில் பாதி வழியிலே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா எல்லா இடமே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நிப்பாட்டி கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து தான் வந்து சாமி பார்த்தோம். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு, அவ்வளோ கூட்டம். மக்கள் வெள்ளம் சொல்லுவாங்கள்ல, அது மதுரையில் ஒரு 15 நாளாக இருக்குது. மீனாட்சி திருக்கல்யாண தேர், அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனோட திருவிழாலேருந்து அழகர் திருவிழா வரைக்குமே மக்கள் வெள்ளம்தான். மதுரை ஃபுல்லாக மக்கள் வெள்ளம்தான். எங்கே பார்த்தாலும் அந்த பிபி சவுண்டு, டான்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீர் பீச்சுவாங்கள்ல, தண்ணி பீச்சுறவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களாம் வந்து வேண்டுதல் வேண்டிக்கிட்டு சாமிக்கு வேண்டிப்பாங்க. வேண்டிட்டு தண்ணி பீச்சுவாங்க. அவங்க ஒரு குரூப்பு டான்ஸு. பத்தாக்குறைக்கு பசங்க, நம்ம மதுரை பசங்க சொல்லவா வேணும்? பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு. அதுதான் இதோட ஹைலைட்டே. பாருங்கள் எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பீட் வருவாங்க, அதுதான் பாருங்கள். இந்த பீட்டுக்கு யாருமே ஆடாதவங்க இருக்க முடியாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாட்டு ஆடிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் ரிப்பீட் மோடில் போட்டுகிட்டே இருந்தாங்களா, சொல்லவா வேணாம். பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். பார்க்குற நமக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு இருந்துச்சு நேற்று. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதில் மதுரைக்காரங்க வந்து கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் இது பாருங்கள். இது ஒருத்தர் வேண்டிக்கிட்டு நீர் பீச்சிட்டு போனார். ஸோ அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாதி பேத்துக்கு தெரியாது இல்லையா, அதனால் அதை நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஒருத்தவங்க நீந்திட்டு அது ஒரு பரிகாரம் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்னென்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்தேன். ஆனால் அது என்னென்னு எனக்கு தெரியலை. ரொம்ப நேரமாக சாமிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் சாமியே வந்துச்சு. இது வந்தனால சீக்கிரம் சாமி வந்துடும்னு நினச்சோம். ஆனால் வரல. நேற்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு, நாங்கள் 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். 6 மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். 8:45க்கு தான் நாங்கள் சாமி பார்த்தோம். அப்புறம் உண்டியெல்லாம் நிறையா வந்துச்சு. அதில் நம்ம வேணுன்றவங்க காணிக்கை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் விசிறி தாத்தான்னு வந்து ஒருத்தர் இருக்கார். இவர் தான் அந்த விசிறி தாத்தா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து இவரை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் அவர் அப்படியே தான் இருக்கார். ஒரு வழியாக வந்து சாமி வருதுங்க. இப்போ தான் தூரத்தில் வந்துட்டு இருந்துச்சு. காண கிடைக்காத காட்சி. அழகரை வந்து கிட்ட தரிசிக்கணுன்றது. எப்படா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த தருணம் அது. வரிசையாக கொடை, மயில் ரெக்கை எல்லாமே வச்சு போகும். இதெல்லாம் வந்துச்சுனாலே சாமி வருதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் சாமி வரும். இப்போடான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து சாமி பார்த்த மொமெண்ட் அது. ஏன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம் இல்லையா, அதான். அங்கே பாருங்கள் எல்லாம் தெரியுதா, தீப ஒளி மாதிரி தெரியுதா? அது என்ன அப்படின்னா, எல்லாம் வந்து சாமி வரவும் சூடம் காட்டுவாங்க. ஒரு சில பேர் என்ன நாட்டு சக்கரை பொரியலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வாழை இலையில கட்டி அது மேலே சூடம் வச்சு தீபாதரனை காமிப்பாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் சாமி வரும்போது எல்லாம் தீபாதரனை காட்டுவாங்க. பாருங்கள் பாருங்கள் அழகர் எப்படி வராருன்னு தங்க குதிரையில் அழகாக காட்சி அளிக்கிறாரு மக்களுக்கு. ஆற்றுல இறங்கினோடனே ராமராயர் மண்டப்படியை எடுத்துகிட்டு எல்லா மண்டப்படிக்கும் போயிட்டு வரிசையாக வருவார். இது நாங்கள் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு. ரொம்பலாம் ஃபோட்டோ எடுக்கல, ஒரு 4 ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளோதான். அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.